வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். ப்ரோ எனக்கு டவுட் என்னன்னா, இந்த பாகிஸ்தான்காரங்கலாம் எதுக்கு ப்ரோ அந்த மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தானுங்க? வேற ஏதோ மிஷனுக்கு வந்திருக்கானுங்க. மேட்ச் ஜெயிக்கிற மிஷனுக்கு வரல. சையத் வன்மத்தை கக்க முன்னாடியே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்கான டயலாக் பேசுன மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு வன்மமே இந்த பாகிஸ்தான் தான் ப்ரோ. 120 போய் சேஸ் பண்ண முடியாம எரிச்சல் மயிர். என்ன உடு சேஸ் பண்ணா நல்லதானடா சார் இது. அதுலயும் ஒரு அந்த இமாத் ஒரு ஓவர் ஆனா பாரு, அக்ஸரோட ஓவர் 4 டாட் ப்ரோ. இப்போ என்ன பேட்டிங்னு எனக்கு தெரியல ப்ரோ. நல்லா தத்தி கூதியானுங்க ப்ரோ சீரியஸா. டேய் நல்லதானடா இருந்தது. சத்தியமா நான் சொல்றேன் பாருங்க, அவனுங்க வந்து பாகிஸ்தான் வந்து கனடாட்ட கூட தோப்பானுங்க. சான்ஸ் நிறைய இருக்கு. கனடாட்ட இவனுக்கு அடி வாங்குற நிறைய சான்ஸ் இருக்கு பாகிஸ்தான். இல்லடா சார், அவனுங்க ஓவரா பவுலிங் டிபெண்டன்ட் டீம் அது. அதாவது பேட்ஸ்மேன் பார்த்தா ப்ராப்பர் பேட்ஸ்மேன் அவனுங்க கிட்ட 3 நாள். அதாவது பேட்டிங் இல்லனா பவுலிங் டிபெண்டன்ட் டீம்னு சொல்லிட கூடாது. சரியா? டீம்ல ரெண்டு இருக்கணும். பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கணும். அவனுங்க இல்ல கரெக்ட் தான். இல்ல அவனுங்க பேட்ஸ்மேன்னா ஒரு 2-3 பேர் தான் வச்சிருக்கானுங்க. பாபர் அஸம் இல்ல ப்ரோ, கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட். அவன்கிட்ட இருக்கிற பேட்ஸ்மேன் இந்த பாபர் அஸம்லாம் பாத்தீங்கன்னா என்ன மெயினா சொல்லுவானுங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் இல்லன்னு சொல்லுவானுங்க மெயினா. இந்த மேட்ச் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் அவங்களுக்கு. 120ல ஒரு டார்கெட்டே கிடையாது. நின்னு நிதானமா சேஸ் பண்ண வேண்டிய மேட்ச். அதையும் பண்ணல. அவங்க ஒரு விராட் கோலி ப்ரோ. பிட்ச் சாரி ப்ரோ, பிட்ச் வாஸ் ஸ்லோ. ஓகே. இந்தியான்னு வந்தா கோலிட்ட தான்டா வந்து கெஞ்சணும். அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 4-5 வேர்ல்டு T20 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கோலி வந்து ஜெனரலா காப்பாத்திருப்பான் ப்ரோ. அதனால எனக்கு அவனை கடிக்கிறத விட இந்த எல்லா மேட்ச்லயும் ஒருத்தன் கான்ஸ்டன்டா ஃபெயில் ஆயிட்டு இருக்கான். அவனை கடிக்கணும். இல்ல ஆக்சுவலா நிறைய போனா கோலி வந்து அது ஏன் அப்படி அவுட் ஆனானே தெரியல. எங்கேயோ தேடி போயிட்டு இருந்தா அவுட் சைட் ஆஃப் பால். அது ஒரு நம்மளோட சாபம் தான்டா, நம்ம வயித்தெரிச்சல் தான். எதுக்கு அந்த ஷாட் அடிச்சானே தெரியல ப்ரோ. லீனாவே அந்த ஷாட் நம்ம சாபத்தை விட கமெண்டேட்டர் சாபம் ப்ரோ. கமெண்டேட்டர் சொல்லி ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்களா, அதுக்கு தான் இப்போ இன்டென்ட் காட்டுறாருன்னு நினைக்கிறேன். somehow this commentators இதெல்லாம் has got into his head. அந்த பால் ஆடி இருக்கவே தேவையில்ல. வெயிட் பண்ணி அழகா ஒரு 50-60 நீ போட்டுருக்கலாம். கரெக்டா அவனுக்கு ஏத்த பிச்சு. எதுக்கு அந்த ஷாட் ஆனானே எனக்கு புரியல. சரி ஓகே. ஜெனரலாவே இந்த யூஎஸ்ல வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடுற எல்லா பிட்ச் பார்த்தாலுமே லைக் பழைய கோலி அந்த 120-130 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுற கோலிக்கு வந்து பர்ஃபெக்டான டோர்னமெண்ட் மாதிரி இருக்கு. இல்ல இதான் ப்ரோ கரெக்ட். நீங்க சொல்றது பாயிண்ட் ஒன்று தான். அதாவது நம்ம கடிக்க வேண்டியது கோலியே கிடையாது. ஏன்னா கோலி 1 or 2 பேட்டேன்னு விட்டுறலாம். அந்த லைன் அப்லயே அவன் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்கான். இந்த லைன் அப்ல இன்னொருத்தர் இருக்கான், அவனை கடிக்கணும். சர்மா அவன் T20 வேர்ல்டு கப்லயே அடிக்க மாட்டேங்கிறான் ப்ரோ. என்னடா ஸ்விங் எல்லாம் பண்றீங்க? அந்த டயலாக்ல ஒரு வேர்டை கட் பண்ணிடலாம். வேர்ல்டு T20 வேர்ல்டு கப்ல வேர்ல்டு கப் எடுத்துடலாம். T20ல அடிக்க மாட்டான் ப்ரோ. ஐபிஎல்ல கடைசியா ஆடி 7-8 வருஷம் ஆச்சு. சரி கேப்டனா அப்படி சொல்ல முடியாது, என்ன பண்றது. நல்ல நேத்து ஃபீல்டிங்லாம் சூப்பரா பண்ணா, பவுலிங் சேஞ்ச்லாம் செமையா பண்ணான்டா ப்ரோ. நான் தான் சொல்றேன்ல, இவன் எதுவும் பிரில்லியன்டாலாம் பண்ணல ப்ரோ. அவனுக்கு அவ்வளவு போரா ஆடினானுங்க. உண்மையை சொல்ல போனா பும்ரா ரொம்ப இழுத்துட்டான். நடுவுலாம் அவனுங்கிட்ட நல்ல பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருந்தானா ஒரே ஒரு நல்ல ஓவர் மாட்டி தான் மேட்சே. பும்ரா வந்து யூஸ் இல்லங்கற. இல்ல நேத்து ரிஸ்வான் ஆடினாலே முடிச்சிட்டு இருப்பான்டா சார். இது நேத்து பும்ரா எக்ஸ்ட்ராடினரி பவுலிங். அந்த ரிஸ்வான் விக்கெட் எல்லாம் வந்து சூப்பரா. ஆக்சுவலி அதுவும் எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டியது. நம்ம அண்ணன் தூபே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா கோலி அண்ணே நாகராஜன் போய் சரண்டர் ஆயிருவேன். நீங்க ரெண்டு பேருமே பாகிஸ்தான் தானே திடீர்னு இந்தியா பாகிஸ்தான் வந்துருச்சுன்னா கோலி அண்ணே எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியும் நான் எவ்வளவு பெரிய இந்தியன் ஃபேனு. இது ஆக்டிங் மேடம். சாட்டெல்லாம் காட்டட்டுமா? ரெண்டு பேரும் மூஞ்சில இந்தியாக்கு இத போட்டு ஏமாத்திட்டு இருக்கானு. ஒருத்தன் வெளியூர்காரன் யூஎஸ்ல இருக்கான், இன்னொருத்தன் பாகிஸ்தான்காரன் முஸ்லீம். அவன் பேரே பாருங்க சையது. ஒருத்தன் FBI, ஒருத்தன் ISIS. ISIனா ஏதுங்க அந்த முறுக்கு கம்பியில குத்துவாங்களே அந்த மார்க்குங்களா? எனக்கு வந்து பாகிஸ்தான்லாம் ஜெயிக்கணும்னு கிடையாது ப்ரோ. அது ஒரு குப்பை டீம், அதெல்லாம் எவன் சப்போர்ட் பண்ணுவான்? என்ன எங்க டீம் எப்பயுமே ஆஸ்திரேலியா. எனக்கு மொத்தத்துல இந்த இந்தியா ஆடும் போதெல்லாம் இந்தியா நிறைய செட்டிங் பண்ணிருக்கானுங்களே, இந்த ஷெட்யூல் இதெல்லாம் செட்டிங் பண்ணிருக்கானுங்களே. அதனால இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கிழமை அடி வாங்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ என்ட்ரி ஆவார் தெரியுமா? கையை சொரிச்சிட்டு இருப்பான். அதான் நான் இருக்கேன். அதான் ஆஸ்திரேலியா தான் அந்த ஹீரோ. இந்த பாகிஸ்தான் வந்து என்ன அந்த செத்து போயிருவான்ல ஹீரோ தம்பி, கேட்க போய் தட்டி கேட்க போய் அந்த மாதிரி பாகிஸ்தான் செத்து போயிட்டான்.
சரி ஃபைன். இதுக்கு மேல எனக்கு இருக்க பாகிஸ்தான் இருக்க கனெக்ஷன்ஸ் பத்தி நான் பேச விரும்பல. சொல்லு. கொஞ்சம் வெளில வந்து பாருங்க. புரிய மாட்டேங்குது. நான் தான் எடிட்டர். என்ன பேசினாலும் உயர் அதிகாரி நான் தான். இப்ப நீங்க என்ன பத்தி ஏதாவது பேசுங்களேன். ஏதாச்சும் பேசுங்களேன். அப்புறம் நம்ம வேற என்ன பேசலாம்னா, நம்ம பேட்டிங்லயே நம்ம கடிப்போம் வாங்க. பேட்டிங்ல பேட்டிங்ல நம்ம கடிக்க பலவே இருக்கானுங்களே. இவன் இருக்கான்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 19 for 2 இருந்துச்சுல ப்ரோ. அந்த டைம்ல தான் ப்ரோ கேஎல் ராகுல ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அவர் இருந்தா இல்ல அவர் இருந்திருந்தானா கண்டிப்பா அந்த டைம்ல 19 for 3 இருந்திருக்கும். அவன் அதனால இந்த பிட்ச் ஆடி இருப்பான்டா சைது. சூப்பரா ஆடி இருப்பாரு. அவன் ஃபிளாட் ட்ராக் தான் ஆடுவான். ப்ரோ அவன் ஃபிளாட் ட்ராக்ல ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ஆடுவான். ஃபாஸ்ட் ட்ராக்ல பெவிலியன்ல தான் இருப்பான். நம்ம இவரு 360 டிகிரி. டேய் அவன் சைனா மேட் அவன். சைனா மேட். எட டூப்ளிகேட் 360 உண்டமான. அதான் இப்ப என்னன்னா இந்த தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. நான் இப்ப இதை திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏ கனடாக்காரனை கூப்பிட்டுருவான். இந்த ஸ்கேம்லயே மிகப்பெரிய ஸ்கேம் வந்து சிவம் டூபே தான். இவன் 360 டிகிரி ஸ்கேம், 45 டிகிரி ஸ்கேம். ஸ்கை 360 டிகிரில ஃபுட் ஒர்க்காச்சும் இருக்கும். நம்மால ஒரே பொசிஷன் தான், நின்ன இடத்துல இருந்து ஒரே ஒரு ஆங்கிள் தான் அடிப்பாரு, வேற எங்கேயும் நகல கூட மாட்டாரு. கேட்ச் விட்டாம பாருங்க ப்ரோ. ஆனா அந்த டைம்ல என்ன தோணுச்சுன்னா இந்த கேட்சால எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போறதுல நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் அவுட் ஆயிட்டு ரிஸ்வான் மாத்திரம் நிக்கும் போது தான் யோசிச்சோம், அட வெண்ண இந்த கேட்ச் ஜஸ்ட் மிஸ். ரிஸ்வான் ஆக்சுவலி கரெக்டா ஆடிட்டு இருந்தான், ஜஸ்ட் மிஸ். அவுட் மட்டும் ஆளனா ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. சிவம் டூபே வந்து ஆக்சுவலா when stakes are high he is also not performing, just like Sky மாதிரி when stakes are high அவரும் வந்து போயிடுறாரு. we saw that in IPL. ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து சிஎஸ்கேல ரீடைன் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஆசிலேஷன்ல இருக்கும். அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் ரோஹித் சர்மா தலையில பொறி கட்டியிருக்கோம். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இவரு ரீடைன் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டெசிஷன் வரதுக்காக ரோஹித் சர்மா நம்மளுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு. நம்ம 3 பேர் தான் பேசியிருப்போம், ஐசிடி டீம் செலக்ஷன் ரிவ்யூன்னு பேசியிருப்போம். அந்த வீடியோல நம்ம சொன்னதுதான், டேய் இவனுக்கெல்லாம் ஐபிஎல்ல இந்தியன் பிச்சில் ஆடின பெர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு தூக்கிட்டு போய் யுஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் ஆட விட போறீங்களேடா நம்ம பேசணும். வேற ஒருத்தன் கீழே கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டேய் என்னடா 4 ஸ்பின் போட்டிருக்கோம் நம்ம பேசணுமா, யுஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ்னாவே ஸ்பின் ட்ராக் தாண்டா தற்குறீங்களான்னு நம்மள திட்டிருந்தாங்க. மெயின் ஸ்பின்னர் யுஸ்வேந்திர சஹல், குல்தீப் யாதவ் வெளில உட்காந்துட்டு இருக்கானுங்க. என்ன வேணா ஹிஸ்டரி இருக்கட்டும் ப்ரோ, சிம்பிளா சொல்லணும், என்ன வேணா ஹிஸ்டரி இருக்கட்டும், அது ஸ்பின் ட்ராக்கா இருக்கட்டும் இல்ல ஃபாஸ்ட் ட்ராக்கா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா என்ன ஸ்குவாட் செலக்ஷன் பண்ணிருக்கானோ அந்த ட்ராக் தான் அது. அவன் பேஸ் பவுலர்ஸ் நிறைய பேர் எடுத்துட்டு போயிருக்கான், அப்ப அது பேஸ் பவுலிங். ஆக்சுவலா இந்த பிச்சே வந்து டிராப் இன் பிச், ஆஸ்திரேலியன் பிச் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கானுங்க. இதை வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறானுங்க, என்னங்க எங்கனால அடி. ரோஹித் சர்மாலாம் பல டைம் வந்து மேடம் இஸ் புட்டிங் டஃப் பிச் மேடம் அப்படின்னு சொல்லி கியூரேட்டருக்கு இந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாம இருக்கதாண்டா சஸ்பென்ஸ். நீ என்ன உனக்கு என்ன ரொம்ப நல்லா இருந்ததுடா கிரிக்கெட். ஆக்சுவலா இது கிரிக்கெட் வந்து வெறும் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஆடணும்னு இல்லாம ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. இந்த வேர்ல்டு கப் எல்லா மேட்சுமே இப்படிதான் இருக்கு பிட்ச். லைக் ரொம்ப வந்து பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியாவும் இல்ல, பவுலர் ஃப்ரெண்ட்லியாவும் இல்ல. அண்ட் இந்த வேர்ல்டு கப்ல ஆல்ரெடி ஒரு 4-5 க்ளோஸ் மேட்ச் வந்துருச்சு. போன ஐபிஎல் மொத்த ஐபிஎல்லே அவ்வளவு க்ளோஸ் மேட்ச் வரவே இல்லை. அப்ரிஷியேட் பண்ணோம்னா லைக் பந்தோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நீங்க 2 பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒன்னு பந்த், இன்னொன்னு பும்ரா. அதாவது என்னன்னா he got lucky many times, நிறைய டைம் டிராப் கேச்சஸ் எல்லாமே வந்துச்சு. பட் இந்த பிட்ச் அவன் அப்படிதான் அப்ரோச் பண்ணும். ஏன்னா வந்து அதாவது கவுண்டர் அட்டாக் கொடுத்தான். அதனாலதான் குவிக் ரன்ஸ் வந்துச்சு. அவன் ஒருவேளை பொறுமையா மத்தவங்க மாதிரி ஆடி இருந்தா கூட ரன் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பாண்டியா வந்து எப்படின்னா கவுண்டர் அட்டாக் கொடுத்தாரு, ஆனா பேட்லயே படல. நானும் கவுண்டர் அட்டாக் தான் ப்ரோ பண்றேன், ஆனா பேட்ல பட மட்டும் வந்து ரெகனைஸ் பண்ணி ஆடினான்னு சொன்னீங்களா, அது கரெக்ட். பட் வேற யாருமே வந்து என்ன பிச்சு என்ன நடக்குதுன்னு ரெகனைஸ் பண்ணி ஆடவே இல்லை. அந்த பாண்டியாலாம் ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் தான் ரெகனைஸ் பண்ணா பந்துக்கு அப்புறமா. கரெக்ட் ப்ரோ, சூப்பரா பண்ணால. ஹர்திக் பாண்டியா நீ அங்க ஸ்ட்ரைக் லைன்ல வராத, சிங்கிள் வச்சுட்டு 4 வச்சான். ரொம்ப பிடிச்சது என்னன்னா 3 ஸ்டிக்கர் தள்ளி இன்னொரு 3 ஸ்டிக்கர் அந்த பக்கம் நின்னு பால்ல ஃபேஸ் பண்ணா பாத்தியா ப்ரோ. அதாவது அவனுங்க 2 பேரும் சேர்ந்து கடைசி விக்கெட்டுக்கு ஒரு 10 ரன் ஏதோ அடிச்சானுங்க. அதுதான் மெயின் டிஃபரன்ஸே. இல்லன்னா சுருட்டி இருப்பானுங்க 110க்கு. டக் அவுட்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பானுங்க. யாரு சிராஜும் ஹர்ஷ்தீப்பும் மாப்ள இவனுங்க எல்லாம் ஓடிடுவானுங்க. நான் காலிஸ்தான் ஆயிருவேன், நீ பாகிஸ்தான் ஆயிருவேன். எப்படியா முக்கிய மேட்ச நம்ம ஜெயிச்சே ஆகணும். ரோஹித் சர்மாலாம் ஓடிரும் அழகா. உண்மையா சொன்னா பூம்ரா, ஹர்ஷ்தீப் சிங், சிராஜ் அப்புறம் பந்த், இவங்க 4 பேர் தான் ஜெயிக்க வச்சாங்க. அக்ஷர் பட்டேல் சூப்பரா ஆடினான்.
இல்ல என்னோட பேஜ்ல கூட ஏன் ஜட்டு பேட்டிங்க்கு மீம் போடல, ஜட்டு பேட்டிங்க மீம் போடல ஒரு காலேஜ். நான் அவரை நாங்க பேட்ஸ்மேன் இல்ல நீ எப்பயோ டிக்ளேர் பண்ணிட்ட. நீ ஏன்டா நீ ஏன்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க? நாங்க அவர்கிட்ட வந்தாலே 20 ரன் வந்தாலே பெரிய விஷயம் நாங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். நீ என்னடானா வந்து ஜட்டு ஏன் அடிக்கல, ஜட்டு ஏன் அடிக்கல, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஏன் கேட்கல? அவர் பவுலர்ரா, எங்க டீம் ஒரு பவுலர். ஃபைன். எனிவே பவுலிங் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பவுலிங்கை விட அவனுக்கு பேட்டிங் அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியாட்டலாமாடா அவுட் ஆவீங்க? ஒரு நியாயம். ஹர்திக் பாண்டியா கெத்தா இருந்தான்டா பவுலிங். சூப்பரா போட்டான். ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு தெரியுமா? அது நல்லா இருந்துச்சுல? எனக்கே தெரியல ப்ரோ அப்படின்னு இருந்தானா என்னன்னு தெரியல. அதான் முத 2 ஓவர்ல ஏதோ நிறைய ரன் 18 ரன் ஏதோ. அதுக்கப்புறம் அடுத்த 2 ஓவர்ல 6 ரன் தான். இல்ல ப்ரோ, அதான் ரிஸ்வான் தான் டிஃபரன்ஸ் ப்ரோ. ரிஸ்வான்லாம் இருந்தா அடிச்சிருப்பான். ஆக்சுவலா ரோஹித் என்ன பிளான் பண்ணிதானா, டைம் பார்த்து ஹர்திக் குடுக்குமாலாம் பாத்தீங்களா, கரெக்டா அந்த ஓவர்ல அடிக்கணுங்கிற ஓவர் மாட்டினா இந்த மாட்டும் எல்லாத்திட்டையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்சோட தான் கொடுத்தாப்புல. ஹர்திக் எஸ்கேப் போயிட்டான். நேத்து அவனுக்கு துட்டு வாங்கிட்டானுங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப அந்த நசீம் ஷாவை தவிர அவன் டீம்ல யாரு அவனுக்கு எதுக்கு ப்ரோ துட்டு எல்லாம் கொடுக்கணும்? சும்மாவே அவனுக்கு மோசமா தான் ப்ரோ ஆடுவானுங்க. பாஸ் இது காசெல்லாம் கொடுப்பீங்களா? நாங்க ஜென்ரலா இப்படிதான் பண்ணுவோம். எனக்கு புரியாது அந்த மிலிட்டரி ட்ரைனிங் எதுக்கு ப்ரோ எடுத்தானுங்க? வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பக்கத்துல கிரிக்கெட் மேட்ச் ஆடுறானுங்க. ஒரு பேக்கப் பிளானுக்கு எடுத்து வச்சுப்போன்னு எடுத்து பயமா இருக்கு. ஊட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு மச்சான். நானும் பேசாம பாகிஸ்தானுக்கே சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு டக்குன்னு நீங்க பேசுறது நிறுத்திட்டு அப்படியே அமைதியா இருங்க. டிக்கு டிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். யுஎஸ்ஏ மேட்ச்ல தான் சரியான டார்க் ஹியூமர் பண்ணானுங்க. யுஎஸ்ஏ வர்சஸ் பாகிஸ்தான் ஆடிட்டு இருக்கப்ப டக்குன்னு மேல ஃபிளைட் போது காட்டுறானுங்க. அதாவது அது வந்து மேட்ச் அதாவது ஐசிசி வேர்ல்ட் 2020 9th டோர்னமெண்ட்ல மேட்ச் நம்பர் 11. டே எனக்கு என்னன்னா இந்த பாகிஸ்தான் கூட ஜெயிச்சிட்டானுங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு ஒண்ணுமில்லாத டீம். அவன் இப்ப போயிட்டு எனக்கு தெரிஞ்சு கனடாட்ட அடி வாங்குவான். பட் என்னன்னா இதுக்கு மேல இந்தியாவோட போர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாக் அவுட் ஆனா கூட பரவாயில்ல, பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டோம், பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டோம். வேர்ல்ட் கப் தேவையில்லடா, பாகிஸ்தான் மட்டும் ஜெயிச்சணும்டா. இது இந்த மாதிரி தான் நிறைய பேர் நார்த் இந்தியால இருக்காங்க. இதுதான் எனிவே எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியன் டீம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம் வேணாம், ஜெய் ஜெகநாத். இன்னொன்னு சரி நெக்ஸ்ட் வீடியோ என்ன ப்ரோ பிளான் பண்ணலாம்? லைக் நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். லைக் ஆஸ்திரேலியா மேட்ச் பத்தி ஸ்கிப் பண்ணிட்டோம். ப்ரோ இந்தியா யுஎஸ்ஏ கண்டிப்பா போடணும் ப்ரோ. நல்ல கான்டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு போட்டானுங்களே, இது இந்தியாவோட ஐடென்டிட்டி இல்லைன்னா திரும்பி பாகிஸ்தானுக்கே அனுப்பிச்சிருவோம். சைடு அது காத்துட்டு இருக்கான். எப்ப அந்த அந்த ரூலை அமல்படுத்துவீங்க? பாஸ் எனக்கு தர்மபுரி தாண்டி கூட ரிலேட்டிவ்ஸ் கிடையாது பாஸ். நீங்க அவ்வளவு தூரம் அமிச்சீங்கன்னா நான் என்ன பாஸ் பண்றது? இந்த இந்தியா வின் பண்ணதுக்கு ரொம்ப இந்த எங்களை அடிச்சிட்டோன்னு ரொம்ப பெருமைப்படாத அந்த இதுதான். அவன் யுஎஸ்ஏ அடி வாங்குனவன். அவன் யுஎஸ்ஏ அடி வாங்குவான். கம்முன்னு இருங்க. அவன்கிட்ட போய் இவ்வளவு க்ளோஸா அவன்கிட்ட நீ போராடி ஜெயிச்சிருக்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஐபிஎல் ஆடிட்டு ஐசிசி ஈவெண்ட் மட்டும் ஆடுங்க. ஐபிஎல் ஃபுட்பால் மாதிரி 10 மாசத்துக்கு ஆடுங்க. நல்லா ஜாலியா போகும். ஓகே பூமர் சேனல் நல்ல கண்டென்ட்க்கு நல்ல வியாபாரம். இர்ஃபான்லாம் எவன்டா அவன்? இர்ஃபான் நியூஸ் வாடா. 15,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நன்றி. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. பண்ணுங்க. ஆபீஸ் குரூப்லாம் வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்மளோட எய்மே வந்து இந்த சேனலை டெவலப் பண்ணி அந்த ஜிடி ஹாலிடேஸ்ல இருந்து ஒரு ஆட் வாங்கணும். எல்லா யூடியூபருக்கும் அந்த ஒரு ஆட் இருக்குது. நம்மளுக்கு அவன் வந்து ஒரு பேக்கேஜ் புக் பண்ணி vlog பண்ணுங்க அப்படின்னு காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டானே. சரி ஓகே. எனிவே நன்றி. இந்தியனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.